மாய மாம்பழ மரம். தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் கனன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் இயற்கையை மிகவும் நேசித்தவன். மரங்கள் நடுவது, செடிகளை பேணுவது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவனது பாட்டி அவனுக்கு சொன்ன கதைகள் எல்லாம் மரங்களின் மகத்துவத்தையும் இயற்கையின் அற்புதத்தையும் பற்றியவையாக இருந்தன. ஒரு நாள் கனன் ஆற்றருகில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒளிரும் ஒரு மாம்பழ விதையை கண்டான். அது சாதாரண விதை போல இல்லாமல் பொன்னாக ஜொலித்தது. அது அவனுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. இதை கொண்டு என்ன பண்றது என்று சிந்தித்த போது, நான் இதை என் தோட்டத்தில் நட்டு வளர்க்கலாம் என்று மகிழ்ச்சியுடன் தீர்மானித்தான். அந்த இரவு கனன் அந்த விதையை தனது வீட்டின் பின்புற தோட்டத்தில் நாட்டினான். மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தபோது அவன் கண்கள் பெரிதாக திறந்தன. அந்த விதை ஒரு பெரிய மரமாக மாறிவிட்டது. மேலும் அதன் கிளைகளில் பொன்னிற மாம்பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. கிராமத்தினர் இந்த அற்புதத்தை கேள்விப்பட்டவுடன் கனனின் வீட்டிற்கு ஓடினார்கள். எப்படி இத்தனை விரைவாக ஒரு மரம் வளர்ந்தது என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். சிலர் மரத்தில் இருந்த மாம்பழங்களை எடுத்துக்கொள்ள முயன்றனர். ஆனால் மரம் அவர்களுக்கு பழங்களை கொடுக்கவில்லை. ஆனால் கனன் மரத்தை நேசமா தொட்டவுடன் ஒரு மாம்பழம் மெல்ல கீழே விழுந்தது. கிராமத்தினர் இதை கண்டு வியந்தனர். இந்த செய்தி அருகில் இருந்த ஊருக்கும் சென்றது. அங்கே இருந்த பேராசைக்கார வியாபாரி ஒருவர் இதை அறிந்து, இந்த மரம் எனக்கு கிடைத்தால் அதை பயன்படுத்தி பெரிய செல்வந்தராகிவிடலாம் என்று எண்ணினான். அடுத்த நாள் அவன் கண்ணனிடம் வந்தான். கண்ணா, இந்த மரத்தை எனக்கு விட்டுவிடு, நான் உனக்கு நிறைய பணம் தர்றேன் என்று சொன்னான். ஆனால் கண்ணன், இயற்கையின் வரம், நான் இதை பங்கேற்க முடியாது என்று மறுத்தான். வியாபாரி மனதில் கெட்ட யோசனை எழுந்தது. இரவு காலத்தில் மரத்தை கொத்தி விழுத்துவிட்டு அதை நகர்த்தி தனது வீட்டில் வைத்து வளர்க்க முடிவு செய்தான். இரவு அவன் மரத்துக்கு சென்ற போது மரத்தின் கிளைகள் தானாகவே நகர்ந்து அவனை தடுத்து நிறுத்தின. அவன் விழுந்து விட்டான். மறுநாள் காலை கிராமத்தினர் அவனை கண்டுகொண்டு அவன் கெட்ட யோசனையை உணர்ந்தனர். வியாபாரி தனது தவறை உணர்ந்து கனனிடம் மன்னிப்பு கேட்டான். கனன் மனம் களங்கமில்லாதவன். அவனுக்கு எல்லோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் விருப்பம். நீ உண்மையாக மன்னிப்பு கேட்டால் மரம் உன்னையும் மன்னிக்கும் என்று சொன்னான். வியாபாரி நெஞ்சார மன்னிப்பு கேட்ட போது மரத்திலிருந்து ஒரு மாம்பழம் கீழே விழுந்தது. அன்றிலிருந்து அந்த மரம் நல்ல மனம் கொண்ட அனைவருக்கும் அதன் இனிய மாம்பழங்களை வழங்கியது. கனன் அந்த மரத்தை கிராமத்திற்கே பகிர்ந்து அனைவரும் அதன் பயன்களை அனுபவிக்க செய்தான். முத்துமொழி: நற்குணம் கொண்டவர்களுக்கு இயற்கை நன்மைகளை வழங்கும், பேராசை கொண்டவர்களுக்கு அது பாடம் புகட்டும்.